Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கிணங்க அல்லாஹுவை தூய எண்ணத்துடன் தொழுது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே வந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் தூய எண்ணங்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அங்கீகரித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது ஜும்மாவினுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு எல்லாம் எம் இறைவனுக்காக என்ற தலைப்பிலே இங்கே ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த ஜும்மாவில் நாம் தொழுகையில் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அதாவது இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இன்ன ஸலாத்தி நிச்சயமாக எனது தொழுகையும், வ நுஸ்கி நிச்சயமாக என்னுடைய அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி, இன்னும் இது போன்ற பிற அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளும், ஓ மஹியாய என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்நாளும், ஓ மமாத்தி என்னுடைய மரணமும், லில்லாஹி அல்லாஹுக்கே உரியன, ரப்பில் ஆலமீன் உலகம் முழுவதும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ரப்புல் ஆலமீனுக்கே எனது வாழ்க்கையும் எனது மரணமும் எனது நல்லமல்களும் என்னுடைய தொழுகையும் எல்லாம் அல்லாஹுக்கே உரியன. லா ஷரீக லஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இணை துணை எதுவுமே இல்லை. ஒபிதாலிக்க உமிர்து இப்படியே நான் சொல்வதற்கும் இப்படியே நான் செயல்படுவதற்கும் இப்படியே என்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வான மினல் முஸ்லிமீன் நான் முஸ்லீம்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று இந்த பிரார்த்தனையை நாம் பிரார்த்திக்கின்றோம். என்னுடைய தொழுகை, என்னுடைய இன்ன பிற அமல்கள், என்னுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும், என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்குத்தான் என்று நாம் தொழுகையிலே ஆரம்பத்திலே ஓதுகின்றோம். ஆனால் ஓதுவது மட்டும்தான், இவைகளெல்லாம் நாம் செயல்படுத்துகின்றோமா
இதனுடைய பொருட்கள் தான் நமக்கு தெரிகிறதா? தொழுகை முடிந்ததும் அல்லாஹை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் எப்படியோ தாண்டோண்டித்தனமான முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகையிலே தக்பீரை கட்டியவுடன் இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, ஒனுஸ்கி, என்னுடைய நல்லமல்கள், என்னுடைய அறுத்து பலியிடக்கூடிய விஷயங்கள், ஓ மஹியா, என்னுடைய ஹயாத்து வாழ்க்கை, ஓ மமாத்தி, என்னுடைய மரணம், எல்லாமே சர்வ வல்லமை மிக்க ஆற்றல் மிகுந்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கே என்று நாம் சொல்லிவிட்டு, லா ஷரீக லஹு, அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லை, என்னுடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த இறை நம்பிக்கையில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன். ஒபிதாலுக்கு மிர்த்து, இப்படியே நான் சொல்வதற்கும் நான் செயல்படுவதற்கும் நான் நினைத்துக் கொள்வதற்கும் நான் இப்படியே கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வானமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் ஒருவராக இருக்கிறோம் என்று திட்டவட்டமாக கூறிக்கொண்டு நாம் எப்படியோ நடந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியானால் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்கிறோம் அல்லவா, எல்லாம் அல்லாஹுக்கு என்று சொல்கிறோம் அல்லவா. அப்படியானால் அந்த அல்லாஹுவை பற்றி நாம் படிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி நாம் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, வஇன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, இன் தஅத்து நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேருபகாரங்களை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களேயானால் லா துஹ்ஸுஹா, அது உங்களுடைய எண்ணிக்கையில் அடங்கவே அடங்காது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் திட்டவட்டமாகவே அறிவிக்கின்றான். உலகில் உள்ள எல்லா விதமான கண்ணுக்கு தெரியக்கூடிய மிக நுட்பமான பொருட்களாக இருந்தாலும் அதை ஒவ்வொரு எண்ணிக்கையாக எடுத்து எண்ணி பார்த்தால் அது எண்ணிக்கையில் அடங்கிவிடும், எப்படியாவது அடைந்துவிடும். லட்சங்களாகவோ கோடிகளாகவோ பல லட்சம் கோடிகளாகவோ அமைந்துவிடும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா, உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அல்லவா என்னுடைய பேருபகாரம், அதை நீ எண்ணி பார்த்தால் அது எண்ணிக்கையில் அடங்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் திட்டவட்டமாகவே அறிவிக்கின்றான். ஏனென்றால் நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கின்றோம். முஸ்லீம்களாக இருப்பதை விட நாமெல்லாம் மனிதர்களாக இருக்கிறோமே, இதுவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பேருபகாரம். அதற்கு அடுத்தபடியாக நாமெல்லாம் இறை நம்பிக்கையுடைய ஈமானை ஏற்றுக்கொண்ட, ஓரிரை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான முஃமினாக முஸ்லீமாக இருப்பது, அது அதைவிடையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெரிய பேருபகாரமாக இருக்கிறது. இப்படி மனிதனாகவும் ஒரு ஈமான் உடைய ஒரு முஸ்லீமாக முஃமினாக இருப்பதற்கும் நாம் யாராவது அல்லாஹ்விடத்திலே மனு எழுதி போட்டோமா, அப்ளிகேஷன் போட்டோமா? எதுவுமே கிடையாது. இதைத்தான் இன்னும் சொல்ல போனால் தமிழிலே நம்மை ஔவையார் சொல்லுவார் அல்லவா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிடித்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, தானம் தவமும் செய்தல் அரிது, வாரவர் சொர்க்க நாடு வழி திறக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்த விஷயமாக அந்த தமிழிலே பாடுகிறார். ஆனால் அந்த அரிதாகத்தான் நாம் இருக்கின்றோம். மானிடாக பிறந்து எந்த விதமான குறைகளெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஏற்றி ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீமாக நாம் இருந்தால், முஸ்லீமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய, முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய எல்லா விதமான விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தந்த அந்த போதனைகளை, அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் செயல்படுத்த கட்டாய கடமைக்கு உட்பட்ட ஒரு நபராகத்தான் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, என்னுடைய நியமத்துக்கள், என்னுடைய பேருபகாரங்கள் எப்படியெல்லாம் என்று சொல்லும்போது அதை நாம் மிக பெரிய விஷயமாக நாம் ஆராய வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி நாம் சிந்திப்போமேயானால் இந்த கடலை, இந்த மலையை, அதுபோன்று உலகத்தில் உள்ள எல்லா பிரமாண்டமான படைப்புகளை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரத்தை, வானத்தை, பூமியை, இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றலுடையவன் என்று நாம் சிந்திக்கலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய பேருபகாரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உதவிகள், யாரும் செய்யாத உதவிகள், யாரும் செய்யாத நியமத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு வானத்தையோ
பூமியையோ இந்த பிரம்மாண்டமான மலைகளையோ கடலையோ போய் சிந்திக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நேமத்துக்களை சிந்திப்பதற்கு நமக்கு நாமே நம்மை பற்றிய சிந்தித்தாலே போதும். யாரையும் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. அவரவர் நாம் நமக்குள்ளே கேள்விகளை கேட்டு நாமே நம்மை பற்றி சிந்தித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பேருபகாரங்களை, இவ்வளவு பேருபகாரங்கள் நமக்கு வழங்கி இருக்கிறானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொன்னதை போன்று உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேருபகாரம் எண்ணில் அடங்காது என்று சொல்லுகிறானே. ஆம், ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேமத்துக்களை பேருபகாரங்களை நாம் சொல்வதை போன்று இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ சூரியனை சந்திரனை இன்ன பிற கோள்களை பற்றியோ சிந்திக்க தேவையில்லை. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி சிந்திக்கும் போதுதான் அவைகளெல்லாம் சிந்திக்க தேவையிருக்கிறது. நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நேமத்தை பற்றி நாம் சிந்திப்போமேயானால் நம்முடைய உடலில், நம் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளை நாம் சிந்தித்தாலே போதும். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பிறந்த நேரத்திலிருந்து சொல்லுவதை விட நாம் தாயினுடைய கர்ப்பப்பையில் நமக்கு உயிர் கொடுத்த நேரத்திலிருந்து இயங்க வைத்திருக்கக்கூடிய அந்த இதயத்தை பார்த்தால் உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் அவன் 50, 60, 90, 100, 120, 150 வயதுகள் வாழ்வானேயானாலும் அந்த இதயம் எப்போது கர்ப்பப்பையில், தாயினுடைய கர்ப்பப்பையில் அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் 4ஆம் மாதத்திலிருந்து அது இயங்க ஆரம்பிக்கிறதோ, உலகில் பிறந்து வளர்ந்து அவன் என்றைக்கு மரணிக்கிறானோ அது வரைக்கும் அந்த இதயம் துடித்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுமார் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நிமிடத்துக்கு 60 முதல் 100 தடவை அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கிறது, அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 86,000 முறை முதல் 1,44,000 முறை அந்த இதயம் துடித்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது யாருடைய வேலை? நாம் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் சுவிட்சுகள் வைத்திருக்கிறோமா, பட்டன் வைத்திருக்கிறோமா, இப்போது இயங்க வேண்டும், இப்போது நிற்க வேண்டும் என்று? இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தாயினுடைய வயிற்றிலே நமக்கு உயிர் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்து முதல் உலகில் பிறந்து வளர்ந்து அவன் எப்போது மடிகின்றானோ, எப்போது இந்த உலகத்தை விட்டு செல்கிறானோ அது வரைக்கும் அந்த இதயம் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது, பம்பிங் செய்து கொண்டிருக்கிறது. சுமார் ஏறக்குறைய ஆவரேஜாக பார்க்கக்கூடிய நேரத்தில் 1,00,000 தடவை ஒரு நாளைக்கு அந்த இதயம் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாமெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை போன்று அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலமாக நமக்கு விளக்கித்தாருகிறார்கள். இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன் இதா சலுக சலுகல் ஜஸது குல்லுஹு வைதா ஃபசதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய இதயத்திலே, ஒரு மனிதனுடைய உடலிலே ஒரு சதைத்துண்டு இருக்கிறது. அந்த சதைத்துண்டு இதா சலுக சீரான முறையில் நேரான முறையில் அமைந்தால் சலுகல் ஜஸது குல்லுகு அவனுடைய உடல் முழுவதும் சீராகவே அமைந்துவிடும். வைதா ஃபசத அந்த சதைத்துண்டு அது நாசமடைந்து விட்டால், கெட்டுவிட்டால் ஃபசதல் ஜஸது குல்லுகு அவனுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா தெரிந்து கொள்ளுங்கள், வஹி அதுதான் அல் கல்பு, அதுதான் ஹார்ட், இதயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை 2 முறையில் இதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், ஒரு இதயம் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருந்தால் அவனுடைய உடலும் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு இதயம் சீரான முறையில் இயங்காமல் அது எப்படியோ ஒரு கோளாறாக குளறுபடியாக இயங்கினால் அவனுடைய உடலுக்கும் குளறுபடி ஏற்பட்டுவிடும் என்ற அந்த பொருளும் கொள்ளலாம். இன்னும் இந்த இதயம் நல்லெண்ணம் இல்லாமல் ஒரு தீய எண்ணமாக இருக்குமானால் அவனுடைய உடலும் தீமையை திண்மைக்கு உறுதுணையாக உதவி செய்யக்கூடிய ஒரு கெட்ட ஒரு உடலாக அமைந்துவிடும் என்று அதனுடைய பொருளை கொள்ளலாம். அந்த எண்ணம் நல்லெண்ணமாக இருந்தால் அவனுடைய உடலும் நல்ல ஒரு சீரான ஒரு நல்ல அமைப்பை உடைய உடலாக அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபிமொழி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உடலிலே வைத்திருக்கக்கூடிய எண்ணிலடங்கா நேமத்துக்களை பேருபகாரங்களை சொல்லும் போது கிட்னி என்று சொல்லக்கூடிய இந்த சிறுநீரகத்தை பார்க்கும்போது தினம் ஒவ்வொரு நாளும் சுமார் ஏறக்குறைய 200 லிட்டர்
200 லிட்டர் பிளட்டை அது சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. அது சுத்திகரித்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. மனித உடலில் 4 லிட்டர் முதல் 5 லிட்டர் வரைக்கும் தான் அந்த பிளட் இருக்கிறது. அதை திருப்பி 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 தொடர்ந்து சுத்திகரித்து அந்த பிளட்டை திருப்பி திருப்பி சுத்திகரித்து சராசரியாக 2 லிட்டர் அளவுக்கு வேஸ்ட் தண்ணீரை, சிறுநீரை அது வெளியே ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எந்த மனிதனும் செய்யக்கூடிய விஷயமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த குதரத்தினால், ஆற்றலினால், அந்த பேருபகாரத்தினால் அல்லாஹ் உலகில் பிறந்த அத்தனை லட்சம் கோடி மக்களுக்கும் இப்படியே இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதனுக்கு சிறுநீரகம் செயல்படாமல் இருந்தால், சிறுநீரகத்தில் கோளாறு ஏற்பட்டுவிட்டால் உடனே மருத்துவமனையை நோக்கி செல்கின்றோம். பிரபல்ய டாக்டர்களை, மருத்துவர்களை அணுகின்றோம். அந்த மருத்துவர்கள் அவருக்கு மருத்துவம் செய்கிறார்கள். கடைசியாக அது முழுமையான செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றால், செயலிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமையானால் டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ விஷயங்களை துணைக்கு அழைத்து அந்த மருத்துவத்தை செய்கின்றார்கள். அது எத்தனை ஆயிரக்கணக்கான பணங்களும் அந்த உடலுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த, மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தி, இப்படி தொடர்ந்து அந்த மருத்துவம் செய்து அது முழுமையான திருப்திகரமான ஒரு நோய் நிவாரணம் ஏற்படாமல் காலங்காலமாக அவதிப்படக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரிவர இயங்குவதற்கு மனித உடலில் இதயத்தை, சிறுநீரகத்தை, இதுபோன்ற எண்ணிலடங்கா விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்திருக்கிறான் என்று சொன்னால், அதுதான் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நியமத்தை சார்ந்த, பேருபகாரத்தை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. இதை போன்று மனித உடலுக்குள் நாம் சாதா உண்ணக்கூடிய, அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, நாம் உண்ணக்கூடிய உணவுகளை எல்லாம் ஜீரணிக்கக்கூடிய ஒரு பொருளை அல்லாஹ் தஆலா வயிற்றிலே வைத்திருக்கிறான். அந்த திரவம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அந்த திரவம், அந்த திரவம் இருந்து இதையெல்லாம் ஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரவத்தை அல்லாஹ் இயற்கையாகவே வயிற்றுக்குள் வைத்திருக்கிறான். இந்த திரவத்தை பற்றி, அதாவது சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் குமுதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாரமரத்திலே ஒரு கேள்வி அந்த குமுத ஆசிரியரிடத்திலே ஒருவர் கேட்டார். எப்படி என்றால், மனித உடலில் வயிற்றுக்கு பக்கத்தில், குடலுக்கு பக்கத்தில் அதிபயங்கரமான ஒரு ஆசிட் போன்ற ஒரு திரவம் இருக்கிறது. இந்த திரவம் இரும்பு துண்டை போட்டாலும் அது அப்படியே பஸ்பம் போல் ஆக்கிவிடுமே, அப்படிப்பட்ட அந்த திரவம் ஏன் அந்த குடலை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது என்று ஒரு கேள்விக்கிணையை அந்த குமுதம் ஆசிரியரிடத்திலே கேட்ட நேரத்தில் அந்த குமுதம் ஆசிரியர் சொன்னார், அதுதான் இறைவன் என்றார். அதாவது அதுதான் இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய ஆற்றல். அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இரும்பு போன்ற எவ்வளோ பெரிய எலும்பு துண்டுகளையும் நாம் உண்டு விட்டோம் என்றால் அந்த திரவம் பஸ்பம் போல் ஆக்கி ஜீரணித்து அதை வெளியேற்றுகிறது என்று சொன்னால், ஆனால் அந்த மிகவும் நைஸான, லகுவான, எளிதாக இருக்கக்கூடிய இந்த சிறுகுடல், பெருகுடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவம் அந்த குடலை ஒன்றுமே செய்யவில்லை என்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வல்லமை மிகுந்த, சக்தி மிகுந்த ஒரு ஆற்றல். மனித உடலுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படுத்தக்கூடாது. இவன் சாப்பிடக்கூடிய உணவை அதை ஜீரணிக்க வேலையை அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது மிகப்பெரிய, நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி நாம் எண்ணி 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 பார்த்தால் மனித உடலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணிலடங்கா லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உபகாரங்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். சமீபத்தில் கூட சோசியல் மீடியாவில் பார்த்தோம், ஒருவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சென்று மருத்துவ சிகிச்சை செய்து ஒரு சில நாட்களில் வெளியே வரும்போது அவருக்கு ஆஸ்பத்திரியினுடைய பில் எத்தனையோ லட்சம் ரூபாய் வந்தது. உடனே அந்த பில்லை பார்த்து அவர் தேங்கி 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 அழுகிறார். உடனே அந்த ஆஸ்பத்திரியினுடைய மருத்துவர் கேட்டார், ஏன் உங்களுக்கு இவ்வளோ பணம் கட்டுவதற்கு பணம் இல்லை என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், இந்த பில்லை பார்த்து நான் அளவில்லை, இந்த பில்லுடைய அமௌண்ட்டை பார்த்து நான் அளவில்லை, இதை போன்று 10-100 மடங்கு பணம் வேணுமானாலும் என்னால் செலவு செய்ய முடியும். ஆனால் ஒரு குறைந்த நாட்களுக்கு எனக்கு ஏற்பட்ட மூச்சு திணறலுக்கு இவ்வளவு பணம் நான் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமானால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை படைத்து இவ்வளவு காலம் என்னை இயங்க வைத்து
நல்ல முறையில் சுவாசிக்க வைத்தானே இறைவன், அப்படிப்பட்ட இறைவன் மிகப்பெரிய சர்வ வல்லமை மிக்க இறைவன், மிகப்பெரிய புகழுக்குரியவன். இந்த எத்தனையோ லட்சம் பணம் நான் செலவு செய்து சில நாட்களுக்கு செலவு செய்கிறேன் என்று சொன்னால் எந்த விதமான பணச்செலவும் இல்லாமல், எந்த விதமான கோரிக்கையும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு எண்ணிலடங்கா உபகாரங்களில் மிகப்பெரிய உபகாரமாக என்னுடைய இதயத்தை இயங்கச் செய்து என்னுடைய மூச்சை முறையாக நான் சுவாசிப்பதற்கு வழிவகுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அவர் புகழ்ந்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரிய ஆற்றலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உபகாரமும் நமக்கு எண்ணிலடங்கா விஷயங்களை நமக்கு இங்கே உணர்த்தி காட்டப்படுகிறது. அதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, வலக்கத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையும் இந்திரிய துளியாக அவருடைய தாயுடைய வயிற்றிலே வைத்து ரொம்பவும் பாதுகாப்பாக எந்த விதமான வெளிக்காற்றும் உள்ளே நுழையாமல், எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்து அந்த அல்லாஹ் அந்த மனிதனை அங்கே பாதுகாப்பாக உருவாக்குகிறான் என்று சொன்னான். அதை அல்லாஹ் சொல்லும்போது, சும்மா ஹலக்னன் நுத்ஃபத்த அலக்கத்தன், அந்த இந்திரிய துளிகளை இரத்தக்கட்டியாகவும், ஃபஹலக்னல் அலக்கத்த முல்கத்தன், அந்த இரத்தக்கட்டிகளை சதைத்துண்டுகளாகவும், ஃபஹலக்னல் முல்கத்த இலாமன், அந்த சதைத்துண்டுகளை எலும்புகளாகவும், ஃபகஸவுனல் இலாம லஹ்மா, அந்த எலும்பு துண்டுகளுக்கு நான் ஆடையாக மாமிசத்தை அணிவித்தேன் என்று அல்லாஹ் மனித பிறவியை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ஃபஅன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், இன்னொரு மனித பிறவியாக உருவமாக அது உருவெடுக்கிறது. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பாளர்களே மிகப்பெரிய படைப்பாளர் இந்த அல்லாஹ் தன்னைத்தானே தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய தன்மையை எடுத்து சொல்கிறான் என்று சொன்னான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, யா ஐயுஹல் இன்சான், மனிதா, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், சங்க மிகுந்த மிகவும் மதிப்பு வாய்ந்த உன்னுடைய இறைவனுடைய விஷயத்திலே உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லதி ஹலக்கக, உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன், உன்னை படைத்தான். ஃபஸவ்வாக ஃபஅதலக, உன்னை சீராக செம்மைப்படுத்தி அழகான முறையில் வடிவமைத்தான். ஃபி ஐயி சூரத்தின் மாஷா ரகபக், உன்னை அல்லாஹ் விரும்பிய முறையில் வடிவமைத்தான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், இன்னிடத்தில் சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை எந்த முறையில், அவனை எந்த வடிவத்தில், அவனுடைய கண் எங்கே இருக்க வேண்டும், மூக்கு எங்கே இருக்க வேண்டும், காது எங்கே இருக்க வேண்டும் என்று அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த முறையில் இருக்க வேண்டும் என்று இப்படியாக வடிவமைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹு நமக்கு மிகப்பெரிய உபகாரத்தை, மிகப்பெரிய பேருபகாரத்தை வழங்கியிருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை உங்களுக்கு தொட்டிலாக ஆக்கவில்லையா? தொட்டிலாக என்றால் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, ஆனால் அது தொட்டில் போன்று நாம் இப்படியே வந்து கொண்டிருக்கிறோமே தவிர நமக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வல் ஜிபால் அவுத்தாதா, மலைகளை எல்லாம் முளைகளாக அந்த பூமிக்கு ஸ்ட்ராங்காக நிற்பதற்கு மலைகளை வைத்திருக்கிறேன். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களெல்லாம் மனிதரை பார்த்து சொல்லுகிறான். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, ஜோடி ஜோடியாக, ஒரு ஆணுக்கு பெண், ஒரு பெண்ணுக்கு ஆண் துணையாக நான் படைத்திருக்கிறேன். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கங்களை ஓய்வாக உங்களுக்கு சுகமாக ஆக்கியிருக்கிறேன். தூங்காமல் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டுவிடும். அதனால் தூக்கம் வரக்கூடிய நேரத்தில் தூக்கம் வர வேண்டும் என்று உங்களுக்கு தூக்கத்தை சுகமாக, பெரிய உபகாரமாக, பேருபகாரமாக வழங்கியிருக்கிறேன். வஜஅல்னல் லைல லிபாசா, இரவை உங்களுக்கு ஆடையாக அமைத்திருக்கிறேன். எப்படி ஆடை மனிதனை எல்லாம் மனிதனுடைய வெளியே தெரியக்கூடாத இடங்களை மறைக்கிறதோ, அதே போல உங்களுக்கு இரவை உங்களுக்கு ஆடையாக நான் வைத்திருக்கிறேன். வஜஅல்னன் நஹார மாஷா, பகலை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேரக்கூடிய ஒரு வசதி வாய்க்கக்கூடிய வசதியாக ஏற்படுத்தியிருக்கிறேன். பனைனா ஃபோக்கக்கும் சபான் ஷிதாதா, உங்களுக்கு மேல் கடினமான பலமான 7 வானங்களை அமைத்திருக்கிறேன். வஜஅல்னா ஸ்ராஜம் வஹாஜா, அந்த வானத்திலே அழகான விளக்குகளை, உங்களுக்கு ஒளி விளக்குகளை வைத்திருக்கிறேன். வன்சல்னா மினஸ் ஸமாஇ மான் சஜ்ஜாஜா, மிக அதிகமான வானத்திலிருந்து, கார்மேகத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறேன். லி நுஹ்ரிஜ பி ஹப்பம் வ நபாத்தும் வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அதில் தாவரங்களையும் தானியங்களும்
அடர்த்தியான சோலைகளையும் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய நேமத்துக்களை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி, மனிதா நீ உண்ணக்கூடிய உணவுகளை எல்லாம் பார்த்து சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? சிந்தித்து பார். அன்னா சபபனல் மா சப்பா, நான் வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்தேன். சும்ம ஷக்கக்னல் ஆர்ல ஷக்கா, பூமியை முறையாக அழகான முறையில் பிளந்து அதிலே பாம்பத்னா ஃபியா ஹப்பா, தானியங்களை முளைக்க செய்தேன். திராட்சைகளை, புற்பூண்டுகளை, ஜெய்தூனன் ஒலிவ மரங்களை, நகலன் பேரிச்ச மரங்களை எல்லாம் நான் உருவாக்கினேன். ஒல்பா, அடர்ந்த தோப்புகளை உருவாக்கினேன். அப்பா, அங்கே அழகான கனிகளையும் தீவனங்களையும் உண்டாக்கினேன். மத்தான் லக்கும் வலி அன்னாமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் இவைகளெல்லாம் உணவாக அமைவதற்காகத்தான் நான் இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு வழியமைத்து பேருபகாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக், மனிதா ஒட்டகத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்த்தாயா என்று கேட்கிறான். ஒட்டகத்தினுடைய வடிவமைப்பும் அதனுடைய தோற்றமும் அதனுடைய வழிமுறைகளும் அது பற்றி பார்க்கும்போது அது நாள் கணக்கில் பேசலாம். அப்படிப்பட்ட அந்த ஒட்டகம் பாலைவனத்தில் உலா வருகிறது, தண்ணீரை தேக்கி வைக்கிறது. இதுபோன்று எத்தனை விஷயங்களை எல்லாம் மற்ற மிருகங்களை விட ஒட்டகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக், ஒட்டகத்தை நான் எப்படி படைத்திருக்கின்ற சிந்தித்து பார்த்தாயா? ஒயிலல் சமாய் கைஃப ரஃபியத், வானத்தை பார்த்தாயா எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறேன்? ஒயிலல் ஜிபாலி கைஃப நிசிபத், மலையை பார்த்தாயா எப்படி நான் அந்த பூமியிலே நட்டு வைத்திருக்கிறேன்? ஒயிலல் அர்தி கைஃப சுத்திகத், இந்த பூமியை எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்தாயா என்று பல்வேறு இடங்களில் சொல்லக்கூடிய திருமலை குர்ஆன் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பேருபகாரத்தையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சொல்லும் போது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானமும் பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய விஷயத்தை சிந்தித்து பார்த்திருக்கிறா? லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு, சிந்திப்பத்தவர்களுக்கு இதில் பல்வேறு விதமான அத்தாட்சிகளை நான் அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அதே போன்று இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் சொல்லும்போது, உங்களுக்கு இதயத்தை வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லாமல் அது அத்துடன் அல்லாஹ் சொல்லும்போது, உங்களுக்கு கண் பார்வை சம்அவல் அப்சார, பார்வையும் கேள்வி புலனையும் தந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ இது சாதாரண நினைக்கும் போது பார்வை தந்தது, கேள்வி புலன் தந்தது என்று சொல்லும்போது, இந்த பார்க்கும்போது வெளிச்சத்தினுடைய உதவியுடன் தான் நாம் பார்க்க முடியும். இருட்டிலே நம்ம கண் வைத்து பார்க்க முடியாது. அந்த வெளிச்சத்திலே பார்க்கும்போது வெளிச்சத்தினுடைய உதவியுடன் ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ பார்க்கும்போது கன நேரத்துக்குள், வினாடிக்குள் அந்த பார்வை கண்ணுக்குள் நுழைந்து கருவெளியை தாண்டி உள்ளே சென்று ரெக்டினா என்று சொல்லக்கூடிய அந்த பகையும் தாண்டி அங்கே மூளைக்கு இழுத்து சென்று எல்லாம் ஒரு வினாடிக்குள் இவர் இன்னதவர், இவர் என்னுடைய தந்தை, இவர் என்னுடைய தாய், இது என்னுடைய நண்பர், இது என்னுடைய வேலைக்காரர், இவர் என்னுடைய முதலாளி, இது இந்த பொருள், இது இந்த இடம், இது இந்த மிருகம், இப்படியெல்லாம் ஒரு வினாடிக்குள்ளேயே நமக்கு அந்த கண் பார்வையிலே மூளைக்கு எடுத்து சென்று அந்த பதிலை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உன் இதயத்தை தந்திருக்கிறேன், உன் பார்வையை தந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது உனக்கு செவிப்புலனை தந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அதே போன்று செவிப்புலனும் அப்படித்தான். நாம் செவியிலே ஒரு விஷயத்தை கேட்டவுடன் அது உடனடியாக காதுக்குள்ளே சென்று அங்கே நமக்கு ரொம்ப நுட்பமான ஒரு எலும்பு, மனித உடலிலே மிக லகுவான ஒரு எலும்பு அந்த காதுக்குள்ளே இருக்கிறது. அதுவும் தாண்டி காதுக்குள்ளே திரவம் இருக்கிறது. அந்த திரவத்தை தாண்டி உள்ளே சென்று அது மூளைக்கு எடுத்து செல்கிறது. எல்லாம் வினாடிக்குள், கண்ணவிளாடிக்குள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த சப்தம் எங்கேயோ கேட்ட சப்தம் போன்று இருக்கிறது, இன்னவருடைய சப்தமாக இருக்கிறது, அல்லது சப்தத்தினுடைய ஒலியை கேட்டு இவரா அவரா என்று நாம் தீர்மானிக்கிறோமே, இதெல்லாம் நம்முடைய மூளை தான் தீர்மானிக்கிறது. எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு பின்னால் அல்ல, ஒரு சப்தத்தை போட்டவுடன் அது காதுக்குள்ளே சென்று ஊடுருவி உள்ளே சென்று பல படித்தரங்களை
மாறி அந்த மூளைக்கு சென்று மூளை நமக்கு விளக்கம் தருகிறது. ஒரு பார்வையை பார்த்தாலும் அந்த பார்வை வழியாக உள்ளே சென்று பல்வேறு படித்தளங்களை வினாடிக்குள் சென்று அங்கே மூளைக்கு செல்கிறது என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதா, உனக்கு இதயத்தை தந்திருக்கிறேன், உனக்கு அதை தந்திருக்கிறேன், உனக்கு பார்வையை தந்திருக்கிறேன், செவிப்புலனை தந்திருக்கிறேன் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த பேருபகாரங்களை எல்லாம் நாம் நினைத்து நம்முடைய நல்லமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்காகவே நம்முடைய வாழ்க்கையும் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இன்ன சலாத்தி நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் ஒன்ஸ்கி என்னுடைய நல்லமல்களும் மஹியா என்னுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மமாத்தியருடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகில உலகங்களை படைத்து ஆட்சி செய்யும் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வுக்கே அனைத்தும் என்று நாம் எப்போதும் அந்த எண்ணத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வணக்க வழிமுறைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என கூறி எனது முதல் ஜும்மா ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன்.